Doorstep ration delivery for the elderly. The Tamil Nadu government has launched a pioneering doorstep delivery pilot scheme for essential commodities under the Public Distribution System (PDS) in Chennai and 9 other districts from July 2025. This initiative is specifically designed to benefit elderly citizens aged 70 and above, as well as persons with disabilities, PWDs, who do not have family support to collect their monthly rations. The pilot phase, covering approximately 15 lakh ration cardholders, both PHH and NPHH, operates through 100 selected fair price shops. With biometric authentication and doorstep verification. The scheme aims to ensure secure, transparent, and dignified delivery. The pilot is expected to be formally inaugurated by Chief Minister M.K. Stalin and will serve as a model for potential statewide expansion. The new scheme is a collaboration between the Cooperation and Civil Supplies departments, which have mobilized a dedicated fleet of vehicles including maxi trucks, mini trucks, and vans to deliver rice, wheat, sugar, palm oil, and tur dal directly to the homes of eligible beneficiaries. ஜூலை 4, 2025 தலைப்பு. நட்சத்திரக்குறி முதியோர்களுக்கான வீடு தேடி ரேஷன் விநியோகம். நட்சத்திரக்குறி தமிழக அரசு ஜூலை 2025 முதல் சென்னை மற்றும் 9 மாவட்டங்களில் பொது விநியோக முறையின் PDS கீழ் அத்தியாவசிய பொருட்களுக்கான முன்னோடி வீட்டு வாசல் விநியோக முன்னோடி திட்டத்தை தொடங்கியுள்ளது. இந்த முயற்சி 70 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட வயதான குடிமக்களுக்கும் மாதாந்திர ரேஷன் பொருட்களை பெற குடும்ப ஆதரவு இல்லாத மாற்றுத்திறனாளிகளுக்கும் PWDs பயனளிக்கும் வகையில் குறிப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. PHH மற்றும் NPHH இரண்டிலும் உள்ள சுமார் 15 லட்சம் ரேஷன் அட்டைதாரர்களை உள்ளடக்கிய இந்த முன்னோடி கட்டம் தேர்ந்தெடுக்கப்பட்ட 100 நியாய விலை கடைகள் மூலம் செயல்படுகிறது. பயோமெட்ரிக் அங்கீகாரம் மற்றும் வீடு தேடி சரிபார்ப்பு மூலம் இந்த திட்டம் பாதுகாப்பான, வெளிப்படையான மற்றும் கண்ணியமான விநியோகத்தை உறுதி செய்வதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த முன்னோடி திட்டம் முதலமைச்சர் M.K. ஸ்டாலினால் முறையாக தொடங்கி வைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது, மேலும் இது மாநிலம் தழுவிய விரிவாக்கத்திற்கான ஒரு மாதிரியாகச் செயல்படும். இந்த புதிய திட்டம் கூட்டுறவு மற்றும் சிவில் சப்ளை துறைகளுக்கு இடையேயான கூட்டு முயற்சியாகும். அரிசி, கோதுமை, சர்க்கரை, பாமாயில் மற்றும் துவரம் பருப்பு ஆகியவற்றை தகுதியான பயனாளிகளின் வீடுகளுக்கு நேரடியாக வழங்குவதற்காக மேக்ஸி லாரிகள், மினி லாரிகள் மற்றும் வேன்கள் உள்ளிட்ட பிரத்யேக வாகனங்களை அவர்கள் திரட்டியுள்ளனர்.